இந்த ஒரு 1000 பாயிண்ட் 23,000 பாயிண்ட் நிஃப்டி போயிருக்கு இல்லையா, இதுல 1000 பாயிண்ட் ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ரெண்டு பேங்க்னு பார்த்தீங்கன்னா நீங்க மேற்சொன்ன இந்த ஐசிஐசிஐ பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க் தான். இப்போ ஏற்கனவே சும்மாவே நிறைய கம்பெனியில் பை பண்றாங்க. ஏற்கனவே உள்ள கம்பெனியை ஷார்ட் போனதுனால அதை கவர் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை. இப்போ அதிகமான அளவுக்கு எஃப்ஐஐஸும் உள்ள வந்து டிஏஐஸும் உள்ள வந்தாங்கன்னா மார்க்கெட் அடுத்த கட்டமான 24,000 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 22,000 அல்லது 21,800 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். மேலே அப்பர் சைடு போகும்போது 23,500, இன்னும் அதிகபட்சமாக நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து 24,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கோட்டக் பேங்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க லாஸ்லாம் ஒன்றும் காமிக்க கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த பேங்க்குக்கு புதுசாக கஸ்டமர்ஸ் வர்றதை கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ஹையை பற்றியும் நிஃப்டியை பற்றியும் பேசுவதற்காக நம்ம கூட ஷோவில் இணைஞ்சிருக்கிறது சாய் ஷேர் டியூட் நிறுவனர் திருமதி தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி அப்படின்றது ஒரு ஆல் டைம் ஹையான 23,000 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு மேம். இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் மிக ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மார்க்கெட் வந்து 23,000 அப்படிங்கிற இடத்த வந்திருக்கு நிஃப்டி. நிச்சயமாக நம்ம எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவுமே ஒரு கணிசமான அளவுக்கு ரிட்டர்னை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.1 லட்சம் கோடி வந்து டிவிடெண்ட் பே அவுட்டாக நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அளவு பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் போது அடுத்து ஒரு அரசாங்கம் அமையும் பட்சத்தில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கேபிட்டல் குட்ஸு, அப்புறம் ரயில்வே செக்டர்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அடையும். அதன் காரணமாக நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கானமி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அப்படிங்கிறதுனால இது ஒரு பொனான்ஸான ஒரு விஷயமாக நம்மளுடைய இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கொண்ட காரணம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய போலிங் பர்சன்டேஜ் வந்து பெரிய லெவலில் டல்னஸ்லாம் இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன்னா பல கட்டங்களாக நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு சில 3வது கட்டத்துலலாம் கொஞ்சம் டல்னஸ் இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 21,800 வரைக்கும் நிஃப்டி வந்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இல்லை மார்க்கெட் நல்லா தான் இருக்கும், நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பித்தோடனே திருப்பி கொஞ்சம் ரீகெயின் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஆர்பிஐடைய விஷயம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நம்மளுடைய எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையில் தான் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது லார்ஜ் கேப் கம்பெனிக்கு தான் பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த லார்ஜ் கேப் கம்பெனிலாம் பெரிய லெவலில் ஏறும்போது அது நிஃப்டி வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து கொண்டு போகும். அதுதான் வந்து 23,000 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போய் நிறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாது Q4 ஏர்னிங்ஸ், குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில கம்பெனிகள் கொஞ்சம் டல்லான ரிசல்ட்டை கொடுத்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கு, அப்புறம் ஐடிசி, இவங்கெல்லாம் கொஞ்சம் டல்லான ரிசல்ட்டை கொஞ்சம் கொடுத்தாங்க. ஆனால் சில கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்தாங்க. இதுவும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நம்மளுடைய மார்க்கெட் ஏறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அது வந்து நம்மளுடைய சென்சஸ் அப்படிங்கிறது 5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் வந்து ரீச் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த அளவு ஏறும்போது நிச்சயமாக அதில் உள்ள அந்த 30 கம்பெனி பிஎஸ்சி சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு 30 கம்பெனி வந்து கணக்கில் எடுத்துக்குவோம். அவங்க இந்த 30 கம்பெனியில் பெரும்பாலான கம்பெனிகள் இந்த 1 இயரில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அதன் காரணமாக நம்ம ஃபஸ்ட் டைமாக $5 ட்ரில்லியன் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கிறோம். இது வந்து யாருக்கு வந்து முந்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாங்காங் மார்க்கெட்டை வந்து நம்ம முந்த போகிறோம். 0.39 மில்லியன் வித்தியாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மார்க்கெட் கேப்பை வச்சு பார்க்கும்போது மொத்தம் நம்ம வந்து இப்போ 5வது பிளேஸில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் யூஎஸ் இருக்காங்க, 2வது சைனா, 3வது ஜப்பான், 4வது ஹாங்காங், 5வதாக நம்ம இந்தியா இருக்கிறோம். நமக்கும் அந்த ஹாங்காங்கும் இல்லை ஒரு வித்தியாசம் 0.39 மில்லியன் தான். அதை நம்ம அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்தில் கூட
நம்ம கண்டிப்பாக கடந்துடுவோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 4வது இடத்துக்கு வந்துடுவோம். இந்த அடுத்த 1 இயர்க்குள்ள நம்ம 3rd பிளேஸுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங் தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல இந்தியன் எக்கானமி வந்து ஒரு 3rd பிளேஸுக்கு கூட வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய இந்த நிஃப்டியை வந்து இன்னைக்கு 23,000 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நோக்கி நகர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எலெக்ஷன் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். இப்போ June 4 நம்ம எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்லாம் வரப்போகுது மேம். ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன செக்டர்லாம் வந்துட்டு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? நான் முன்பே சொன்ன மாதிரி தான். ஏன்னா எந்தெந்த செக்டருக்கெல்லாம் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீடு இந்த June 4 எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு அடுத்து மிக முக்கியமான பட்ஜெட் தாக்கல். ஏன்னா போன தடவை பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் பட்ஜெட், அதில் பெருசாக எந்த அளவும் ஒரு பெரிய லெவலில் சலுகைகளோ நிதி ஒதுக்கீடுகளோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் முடிஞ்சு அடுத்து ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் தான் மிக முக்கியமான நிறைய நியூஸ் எல்லாமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளவுக்கு அளவு நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் முதல்ல வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர். அதனால தான் ரயில்வே சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அதிகமான நிதி ஒதுக்கீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் அந்த செக்டரும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பேங்கிங் செக்டர் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு அவங்க நிறைய வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய நிதி ஒதுக்கீடு கொடுத்து சோலார் தகடுகள் பதிக்கிறது இந்த மாதிரிலாம். 4ஆவதாக அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஒதுக்கீடு வரும். மிக முக்கியமாக அடுத்ததாக டிஃபென்ஸ் செக்டரும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போன ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரயான் அப்புறம் நிலவில் காய் வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃபென்ஸ் செக்டரை நம்ம இந்தியாவை நோக்கி பார்க்க வச்சிருக்குது. அப்போ இதுக்கும் ஒரு அதிக முதலீடு கொடுத்தாங்க, நிதி ஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகளும் உங்களுக்கு ஏறும். ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது சம்மந்தப்பட்ட செக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே நியூஸ் கஃபே சேனலில் பார்த்துருக்கோம், நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கோம் ரிவ்யூஸு. ஸோ அதெல்லாம் நேயர்கள் கொஞ்சம் பார்த்து அது சம்மந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் வாங்கினாங்கன்னா இந்த ரிசல்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஓரளவு நம்ம வந்து பணம் பார்க்கலாம் முடியும். மேம் நெக்ஸ்ட் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருக்கும்? இப்போ 23,000 அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுருக்காங்க. இதுவே வந்து எவர் டைம் ஆல் டைம் ஹை. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி டேவும் வருது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி, அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இறங்குனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000, ஏன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஏறியிருக்காங்க. ஸோ 22,000 அல்லது 21,800 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். மேலே அப்பர் சைடு போகும்போது 23,500, இன்னும் அதிகபட்சமாக நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து 24,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வைத்துக்கொள்ளலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி இவங்கெல்லாம் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி மூவ் ஆகும். ஆனால் அடுத்த வாரம் சற்று சின்ன கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக தான் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏறவே ஆரம்பிக்கும். மேம் இப்போ இருக்க அந்த மார்க்கெட் ரைஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் எப்படி மேம் இருக்குது? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த அளவு போகிறதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இவங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 38,477 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு பணத்தை எடுத்திருக்காங்க. இனிமே தான் அவங்க உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் அவங்க இன்னும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 33,515 கோடி அவங்க வெளியில் எடுத்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வெளில எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த அளவு வெளில எடுத்தும் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னு காரணம்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான். ஏன்னா எந்த அளவுக்கு எஃப்ஐஎஸ் வெளில போனாங்களோ அதே அளவுக்கு பணத்தை அவங்க உள்ள டம்ப் பண்ணியிருக்காங்க, இன்னும் அதிகமாகவே டம்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த 23,000 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ எஃப்ஐஎஸ் வந்து எந்த மாதிரி காரணம், இனிமேல் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்களா
அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குதுங்க பட்சத்தில் எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. நிலையான ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா எஃப்ஐஎஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 69% பொசிஷனை அவங்க ஷார்ட் செல் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கிறாங்க. இப்போ நல்ல கவர்மெண்ட் அமையும் பட்சத்தில் வேற வழியே இல்லை, அவங்க எல்லாத்தையும் அதை கவர் பண்ணி ஆகணும். அப்படி கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் அதிகமாகுது. ஏற்கனவே சும்மாவே நிறைய கம்பெனியில் பை பண்ணுறாங்க, ஏற்கனவே உள்ள கம்பெனியை ஷார்ட் போனதுனால அதை கவர் பண்ண வேண்டிய கட்டாய சூழலை இப்போ அதிகமான அளவுக்கு எஃப்ஐஐஸும் உள்ளே வந்து டிஏஎஸும் உள்ளே வந்தாங்கன்னா மார்க்கெட் அடுத்த கட்டமான 24,000 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இந்த ஒரு வருடமாகவே வந்து அது வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேம், டாப் 30 கம்பெனிஸில் அதானி குரூப்ஸ் இப்போ உள்ள வர போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதோட இம்பாக்ட்லாம் எப்படி மேம் இருக்கும்? இந்த டாப் 30 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்சஸ் கால்குலேஷன் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ எப்படி நம்ம நிஃப்டி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நிஃப்டிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டிகேட்டர். அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதுதான் வந்து உங்களுக்கு சென்செக்ஸு. ஸோ இந்த சென்சஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக 30 கம்பெனி எடுத்துக்குவாங்க. அதை செமி ஆனுவலாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஷஃபிள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கடந்த ஒரு வருடமாக விப்ரோ கம்பெனி வந்து ரேட் இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அதானி என்டர்பிரைசஸ் ஹிடன்பர்க் பிரச்சனை காரணமாக பயங்கரமாக இறங்குனாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா பழையபடி அந்த 2023 ஜான்வரியில் என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டுக்கே மறுபடியும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய மார்க்கெட் கேப் பழையபடி ஏறிடுச்சு. அப்போ இந்த லிஸ்ட்டில் 6 மாதமாக ஒரு வருடமாக ஒரு கம்பெனி தன்னுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, மார்க்கெட் கேப் குறைஞ்சிட்டே வருதுன்னா அந்த லிஸ்ட்லேருந்து அவங்கள வெளில எடுத்துட்டு அவங்க மார்க்கெட்டில் ரன் ஆவாங்க. ஆனால் அந்த டாப் 30 கம்பெனிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதானி என்டர்பிரைசஸ் உள்ளே வரப்போகுது அப்படின்னு தகவலை குறிச்சிருக்காங்க. இதன் காரணமாக 1000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்தஸ்தை வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரது மூலமாக அந்த கம்பெனி பெறும். ஸோ அதனால் உங்களுக்கு அதானி என்டர்பிரைசஸ் சார் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இன்னும் வேகமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி வெளில போகிறாங்க, அதுக்கு பதிலாக எந்தெந்த கம்பெனி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஊடகங்கள் மூலமாகவோ செய்தித்தாள்கள் மூலமாகவோ தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படும். அதே மாதிரி பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ்லாம் சொல்லுவோம், 100 கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து வெளில போக ஆரம்பித்தாங்க. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், எஸ்பிஐ கார்ட்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் வெளில போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதிலாக ஜியோ ஃபினான்ஸு, அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே வரதா தகவல்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உள்ளே வராங்க பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டில் வருதுங்கிறது ஒரு ஸ்டார் வேல்யூ அந்தஸ்து மாதிரி. ஸோ அந்த வேல்யூ வரும்போது அவங்களுக்கான அந்த கெப்பாசிட்டிலாம் அதிகமாகும் இல்லையா. அப்போ அந்த ஷேர்லாம் நீங்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், அவசரப்பட்டு கூட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் ரேட் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி யாரெல்லாம் வெளில போகிறாங்க, அதுக்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு கம்பெனி சேர்த்தாங்க. அவங்க சேர்த்த நாள்லேருந்து அது ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக யாரெல்லாம் வெளில போகிறாங்க, யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங், டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து அது மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் இந்த நியூஸ் பேஸ்டாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ சடனாக பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய பூம் பார்த்துட்டு இருக்கோம் மேம். எப்போவுமே இது வந்து ஐடி கம்பெனிஸில் நம்ம அப்பப்போ பார்ப்போம். இப்போ இந்த பர்டிகுலரான பேங்கிங் செக்டரில் இருக்க பூமுக்கு என்ன மேம் பர்டிகுலர் ரீசன்? பேங்கிங் செக்டர் வந்து கடந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வாரா கடன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதன் காரணமாக அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி எஸ்பிஐ ரிசல்ட்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிஃப்டியை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுல மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது நம்மளுடைய பேங்கிங் செக்டர், அப்புறமா ஐடி செக்டர். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து அந்த இடத்த வந்து முன்னாடி வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஆர்பிஐ இந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க தனிநபராக எப்படி கொடுக்க முடியும்? எல்லா பேங்க்கோட பங்களிப்பு தான், அதோடைய முன்னேற்பாடுகளால் தான் அவங்களால அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியுது, கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் பேமெண்ட்டாக கொடுக்க முடியுது. ஸோ நிர்வாக செயல்பாடுகள்லாம்
சொல்லலாம். ஆர்பிஐ வந்து நல்லா வந்து சீர்திருத்தம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் காரணமாக நம்மளுடைய பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து ஈவன் வந்து 2008 வந்து பெரிய லெவலில் உலக லெவலில் வந்து பேங்கிங் செக்டர் வந்து அடி வாங்கினா கூட நம்மளுடைய இந்தியன் பேங்க் வந்து ஸ்திரமாக இருந்தது. ஏன்னா நம்ம அதிகமான அளவுக்கு வந்து கடனை வாங்கிட்டு அப்படியே விட்டு போகிற ஆளுங்க இல்லை. நம்ம முடிஞ்ச அளவு கட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அதன் காரணமாக அது மாதிரி கிரெடிட் கார்ட்ஸில் நம்ம அதிகமான அளவுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை. நம்மளுடைய பேங்கிங் செக்டர் எப்போதுமே ஸ்திரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல இதெல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு நம்ம சொல்லலாம். அதுதான் மிக முக்கியமாக இது வந்து ஏறத்துக்கான காரணமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். மேம் இப்போ பேங்கிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பேங்கிங்கை பற்றி பேசுகிறப்போ ஐசிஐசியும் எஸ்பிஐயும் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சியும் கொட்டாக்கும் வந்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா சரியில்லை மேம். ஸோ அந்த ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க அதை ஹோல்ட் பண்ணிக்கலாமா? இந்த ஒரு 1000 பாயிண்ட் 23,000 பாயிண்ட் நிஃப்டி போயிருக்கு இல்லையா, இதில் 1000 பாயிண்ட் ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக 2 பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்சொன்ன இந்த ஐசிஐசிஐ பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க்கு தான். கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷேர்ஸோட விலை வந்து ஏறிட்டே வருது. ஏன்னா அந்த பேங்க்கோட வந்து செயல்பாடுகள் வந்து அந்த அளவு நல்ல ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. மக்களும் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்பிஐடைய பெரிய ஒரு பிரச்சனைகள் ஒரு கெடுபிடிகள்லாம் அந்த பேங்க்குக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கவர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த கோட்டக் பேங்க்கில் ஆர்பிஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. புதுசாக அவங்க வந்து கிரெடிட் கார்டெலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கேஒய்சி நார்ம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆர்பிஐ பேங்கிங்கை பொறுத்த மட்டும் அது ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும், எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சில கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் ஆர்பிஐ வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. நம்ம அதனால தான் வந்து பேங்க்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து கேர்டேக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த மாதிரி சில பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சில நார்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அதுக்கு சில கெடுபிடிகளை வந்து அவங்க விதிச்சு தான் வைப்பாங்க. அதன் காரணமாகத்தான் அந்த 2 பேங்க்ஸும் கொஞ்சம் இறக்கத்தை சந்தித்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் இப்போ அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி பழையபடி அவங்க எல்லாத்தையும் சரியானபடி கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒன்று இதெல்லாம் ஒரு சின்ன சர்க்கிள்கள் தான். அந்த பேங்க் வந்து சுத்தமாக வந்து லாஸ் ஆகிருக்கு, இல்லை அவங்க வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அது தனி விஷயம். இப்போ கோட்டக் பேங்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க லாஸ்லாம் ஒன்றும் காமிக்க கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த கம்பெனி அந்த பேங்க்குக்கு புதுசாக கஸ்டமர்ஸ் வர்றதை கொஞ்சம் தடுக்கும். அப்போ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேனிக் செல்லிங் இங்கே வந்துடும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து போகத்தான் செய்யும். ஸோ அதனால் நேயர்கள் இதே ஒரு பெரிய இதுவாக நீங்கள் இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து இதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் செட்ரேட் பண்ணிட்டோம் சரி பண்ணிட்டோன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா பழையபடி அன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லா பேங்க்குமே நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஸ்திரமான தன்மையில் தான் இருந்துட்டு இருக்காங்க மேஜரான இந்த பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அதன் காரணமாக நேயர்கள் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சியோ இல்லை கோட்டக்கோ வச்சுருக்கவங்க அதை விட்டு தான் வந்து வெளில வரணும், லாஸ் மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னும் ஒரு குவார்ட்டர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் செட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா லாபத்துக்கு வந்துடுவாங்க, கொடுத்துட்டு வெளில வரலாம். இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ஹையை பற்றியும் நிஃப்டியை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.